காமிச்சதுலாம் சும்மா ஒரு டெமோ தான். இப்ப காட்டுற பாருங்க மெயின் பிக்சரை. அங்க ஆமா போய் போறாடே. இந்த அழகான ஊரை விட்டு எப்படிதான சிட்டிலலாம் போய் வாழ்றாங்க. ஓகே, இன்னைக்கான விளாக்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு சொர்க்கத்தை தான் காட்ட போறோம். நம்ம ஒரு சொர்க்கமே என்னது, நீர்நிலைகள் தானே. அந்த நீர்நிலைகளை தான் இப்போ காட்ட போகிறோம். நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் ஊர் சைட்லாம் பார்த்துருப்பீங்க, அதனால சிட்டியில் இருக்கவங்க பார்த்துருக்க வாய்ப்பே கிடையாது. பயங்கரமான இதுதான் இப்போ இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏன்னா பக்கத்து ஊரில் ஏரி வந்து வழிஞ்சிருச்சு, நம்ம ஊர் ஏரிக்கு வந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த ஏரியெல்லாம் வழிஞ்சு ஊற்றுறத பார்த்தாவே அது தனி ஃபீல். அதை பார்த்துட்டே நீங்கள் லைக் போட்டுருவீங்க, மறக்காமல் லைக் பண்ணிக்கங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய சொர்க்கமாக இருக்குங்க அது பார்க்குற ஃபீலு. தண்ணி எங்கேருந்தா இவ்வளோ தண்ணி வருது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கேருந்து கொல்லிமலையிலேருந்து வந்த தண்ணி வருதுன்னு சொன்னால் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. அந்த மலை எவ்வளோ தூரமாக இருக்கும், ஆனால் அங்கேருந்து தண்ணி இவ்வளோ தூரம் வருதா அப்படின்னு ஆச்சரியப்படுவீங்க. சரி வாங்க, பக்குன்னு அடிச்சு டக்குன்னு போய்ட்டு ஏரியை பார்க்க போகலாம். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருந்த சொர்க்கத்தை காட்ட போகின்றேன். அதனால் தூய தமிழ்லாம் வருது நமக்கு வாயிலேருந்து. ஏய் பங்கு இவ்வளோ தண்ணி போதாடி பங்கு, பயங்கரம் பங்கு. இன்ன வரைக்கும் காமிச்சதெல்லாம் சும்மா ஒரு டெமோ தான். இப்போ காட்டுற பாருங்க மெயின் பிக்சரை. வார்த்தை தேவையில்லை வாழும் காலம் வரை, பார்வை பார்வை மொழி பேசவே. நேற்று தேவையில்லை நாளை தேவையில்லை, இன்று இந்த நொடி போதுமே. வேறென்று வித ஐயாறு மாதிரி இருக்கு. ஐயாறுலாம் கிடையாது, நம்ம ஊர் அருவி. அங்க எவ்வளவு பெரிய டேமோ கட்டி விட்டு வச்சிருக்கீங்க. எவ்வளவு பெரிய பள்ளம் இதை பக்கம் பண்ணி விட்டுக்கோம். ஐயோ சொர்க்கமே என்றாலும் அருவியை மாறு ப்ரோ. எப்படி கொத்துது அது அருவியிலடா. யாரா அவன் வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிறான். யார் நம்ம வீட்லயா? இல்ல அவங்க வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிறான். சாப்பிட முடியாடா? ஏன்டா பிடிக்காதியா? சாப்பிட முடியாது. உங்க வீட்டுல சேர்ந்து நீயே சாப்பிட மாட்டியாடா? உனக்கு சோறாக்கி போட்டாங்க பாரு. சோமாலியா நாட்டுலாம் அங்க பாரு, சோமாலியா நாட்டுலாம் பாத்திருக்கியா? அவ்வளவு பெரிய மீன் மேல வந்து போனீங்க பாத்தியா? நீ நம்ப மாட்டேன். பங்கு பங்கு அங்கெல்லாம் போகாத பங்கு, ஆபத்து பங்கு பங்கு. ஏய் வாடா பங்கு, அவன் கிடக்குறான். இது நல்லா இருக்கு. ஏய் இங்க மீன் தாவுது போறா. பங்கு செருப்பு போட்டு போங்க, போகாத பங்கு. செப்பர் கழட்டு போங்க. ஏய் வாடா பங்கு, நான் கூப்பிட்டு போறேன் வாடா. ஒக்கால ஓலி. ஓய் நண்பர்களே, எப்படி தண்ணி பயங்கரமா வருதா எங்க ஊர்ல? என்னதான் நடக்கும் நடக்கட்டும். இது மொத்தம் ஒரு கிணறு மாதிரி ஒரு குழி மாதிரி இருக்கும், அதுலயே இவ்வளவு தண்ணி வருது. அருமையா இருக்குங்க. ஏய் மீன் போய் பார்த்து பாருங்க, மீசை கழிச்சு பாருங்க. மீசை கழிச்சு மொத்தது. நண்பர்களே இதெல்லாம் பல்லண்டா ஆயிடுச்சு. ஏய் அங்க ஆமா போய் போறாடே. ஏய் ஆமா போதுடா பங்கு. எங்க பங்கு? அங்க பாரு. ஏய் ஆமா பங்கு பங்கு, மீன் பாரு பங்கு. இதா யாரோ டேமை உடச்சு விட்டாங்க நண்பர்களே. அங்க பாரு தாவூர் எவ்வளவு மீன். பங்கு எங்க போற? இங்க வா, அங்க வா பங்கு, இங்க நிக்கலாம். ஆமையை காட்டுறேன்டா. மக்கால ஓலி. ஏய் அங்க பாருங்க, அங்க பாருங்க. இது ஆனா இது ஒரு தடுப்பணை மாதிரி, இது வலிஞ்சு இது பெருசு. அதுக்கு மேல அந்த ஊரே பாருங்க. அந்த தடுப்பணை நம்மளுக்குள்ள பங்கு, நம்மளுக்கு சொட்டு அங்க இருக்கு. நம்ம சொட்டு அங்க இருக்கு, திறந்துட்டா போயிடும். இது வந்து ஏறக்கூடிய 5000 எப்படி பங்கு. ஆழம் உள்ள குளிப்பாங்க எங்கெல்லாம். இவ்வளவு தேங்கிறதுக்கு என்ன காரணம்னு வச்சுக்க பாரு, அந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் இருக்கு பாத்தியா. ஏய் ஆமா பங்கு, என்னதான் இருந்தாலும் அந்த குப்பையை போட்டு இதெல்லாம் நீ என்ன சொல்லணும். அந்த வியூ இருக்காங்க, நீ எல்லாம் என்னத்துக்கா இருக்க? அவரை சொல்லி கொடுத்தல, மக்களை சொல்லி தான் கொடுத்தாங்க பேரு. இருந்தாலும் பிளாஸ்டிக்லாம் போறதுனால அந்த சீர்முறைகேடு அதெல்லாம் கேடு இருப்பாங்க. படரு இது இப்ப என்ன படர் தாமரை இல்லடா, ஆகாய தாமரை. ஆகாய தாமரை இருக்கு. நண்பர்களே உங்க ஊர் பக்கத்துல இந்த மாதிரி அழகான ஒரு ஏரி இருக்கும், எந்த ஊர்ல கமெண்ட் பண்ணுங்க. எப்படி அழகா பிளேஸ் இருக்கு பாருங்க. இதாங்க எவர் எவன் என்ன தண்ணி தான் கொஞ்சம் பச்சை பச்சையா வரும். இப்பதானே மழை பெஞ்சு தண்ணி வருது, மூலிகை தண்ணி பங்கு. அதை குடிக்கலாம், உனக்கு தெரியாது, அதெல்லாம் மூலிகை தண்ணி. இது ரெட்டியாப்படி ஏரி வழிஞ்சோடனே நம்ம ஊருக்கு தான் வரும். இப்போ இது வந்து அடைச்சி போட்டு வச்சிருக்காங்க. நம்ம ஊர் சொட்டு வந்து நம்ம வந்து சண்டையிலுக்கான வந்திருக்கோம். மாமா கோவம் வந்துருச்சு வந்து அடைக்கல பங்கு. அடைக்கல அது என்ன இங்க ஒரு காவாசி திறந்து விட்டு பாதி எல்லாம் மூடிட்டு இருக்காங்க. அது நம்ம எல்லாம் திறக்கணுமா, சாவி நம்ம உடைச்சுட்டாங்களா? அது என்ன சாட்டுக்க சைக்கிள் சாவி அந்த சாவி இல்லையா தம்பி? காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு இதுக்கு போடணும் பெருசா சுத்தினியா? நீ வேற சாவி சாவிங்கிற.
எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதெல்லாம் சாவிதான்ப்பா. ரிஞ்சு பேனர்லாம் இதெல்லாம் தெரியாது. தண்ணி ரொம்ப நாள் வச்சுருக்கேன் பாரு. இங்கே பாரு, மித்த நாளாக இருக்குல்ல, இந்த சொட்டு வழியாக தான் நம்ம ஊருக்கு தண்ணி போவோம். முதல்ல இதை காமி. இங்கே பாரு, இந்த சொட்டு வழியாக தான். இங்கே பாரு பங்கு பபிள்ஸ் பங்கு. வரடா, எச்சு துப்பி வச்சிருக்கேன் எவனோ. காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான். எதுக்கு நோடல பங்கு டக்குனு என் போன் அப்படியே கீழே விழுந்துருமா? நீ என்ன பண்ணுவ? அவரே ஒன்றுமே பண்ண மாட்டேன் பங்கு. அதை அவ்வளோதான் அடிச்சுட்டு போயிடும். நீங்கள் ஃபோன் பண்ணால் கூட இன்னொரு ஃபோன் வாங்கிக்கலாம். உசுறு போனால் வராது பங்கு. உசுறு போயிடும் பங்கு. நான் இங்க பாரு 2 பிஸ்கட் போட்டேன், அவ்வளோ 2 இருக்கு. மனுஷங்க அப்படி இருக்கீங்களா? ஏன்டா அப்படி இருக்கீங்க? ஏன்டா அப்படி இருக்கமே என்றாலும் உங்க ஊர்ல ஏதோ உடம்பு கிடம்பு சரியில்லைன்னா இந்த ஊர் தண்ணியில வந்து குளிச்சு பாருங்க. இந்த ஊர் தண்ணி இல்லை, அடுத்து நம்ம ஊர் ஏரிக்கு தண்ணி போகுங்க. இந்த தண்ணி நம்ம ஊருக்கு வரும். எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆழ்த்திரம்பட்டி ஏரிக்கு தான் போறோம். ஆனா அங்கேயே கல்லாங்குட்டி ஏரி ரொம்பி, ஆழ்த்திரம்பட்டி ஏரி ரொம்பி, அதுக்கப்புறம் ரெட்டியாப்பட்டி ஏரி ரொம்பி, அதுக்கப்புறம் தான் நமக்கு வரும். ஆழ்த்திரம்பட்டியிலேருந்து தண்ணி வர்றது ரெட்டியாப்பட்டி ஏரிக்கு பயங்கரமா வந்துட்டு இருக்கு. குளிக்கணும்னு தோணுது. அவரை போய் சொல்லிட்டு குளிச்சிருவோமா நம்ம? யாருல நம்ம சித்தப்பா வந்திருந்தாரு. போங்க ஆழ்த்திரம்பட்டி ஏரிக்கு போவோம். ஜூட்டு விடு. அடுத்த நம்ம ஊர் சொர்க்கத்தை காட்டுறோம் பாருங்க. சுற்றிலும் இந்த மாதிரி ஏரியா இருக்கும். மீன்பிடி திருவிழா வைப்பாங்க. அதுக்கெல்லாம் செம்ம வைபாக இருக்கும். போகணும், அதெல்லாம் செம்ம வைப்புங்க. நம்ம கிராமத்தில் இருந்தால் உங்களுக்கு தெரியும். நீங்கள் சிட்டியில் இருந்தீங்கன்னா அது ஃபீல் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். மேக்ஸிமம் சிட்டியில் இருக்கவங்களாம் கிராமத்தில் தான் இருக்காங்க. கிராமத்துலேருந்து போகிறவங்க தான் சிட்டிலேயே இருக்காங்க. ஓகே, ஒரு வழியாக ஆழ்த்திரம்பட்டி ஏரிக்கு வந்தாச்சு. எங்கடா இங்கே பாலத்துக்கு மேலே தண்ணி போகணும்னு பார்த்தா இங்கேயே தான் போகுது தண்ணி. அப்பா அடுத்த கடல்.